Hi students, this is Alex here. Example 1.10. Using vertical line test, determine which of the following curves represent a function. இந்த vertical line test அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு vertical line வரைஞ்சா இந்த curve வந்து அது ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரெண்டு இடத்துல மீட் ஆகுது. ஸோ இந்த லைன் இல்லை, நீங்க எந்த வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும், சப்போஸ் நான் இப்போ இன்னொரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சா அது எத்தனை இடத்துல மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ல வந்து ரெண்டு இடத்துல மீட் ஆகுது. அப்படி ரெண்டு இடத்துல மீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து நாட் எ ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் எடுத்தா அது ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. ஸோ நம்ம இன்னொரு லைன் வரைஞ்சாலும் அது ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு லைன் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கர்வ் மீட் ஆகுது. ஸோ அதனால இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ இது நம்ம இங்க எழுதிடலாம். அதாவது vertical line meets at more than one point. இதுவே செகண்ட் பார்ட் வந்து it is a function. ஏன் அப்படின்னா vertical line meets the curve at one point. இப்போ தேர்ட் பார்த்தீங்கன்னா இதுல எத்தனை இடத்துல மீட் ஆகுது? வெர்டிக்கல் லைன் ரெண்டு இடத்துல மீட் ஆகுது. ஸோ இது வந்து நாட் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெர்டிக்கல் லைன் வந்து மீட்ஸ் அட் மோர் தென் ஒன் பாயிண்ட். ஸோ PQ அப்படின்னு ரெண்டு இடத்துல மீட் ஆகுது. அடுத்து லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. ஸோ இங்க மட்டும் இல்லை, நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும் எந்த வெர்டிக்கல் லைன் எடுத்தாலும் அது ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரே ஒரு இடத்துல தான் அந்த கர்வ் மீட் ஆகுது. அதே மாதிரி இங்க ஒரே ஒரு இடத்துல மீட் ஆகுது. அவங்க ஆல்ரெடி கொடுத்தது இந்த இடத்துல மீட் ஆகுது. ஸோ இதுல வந்து வெர்டிக்கல் லைன் மீட்ஸ் தி கர்வ் அட் ஒன் பாயிண்ட். அதனால இட் இஸ் a ஃபங்க்ஷன். Hi students, this is Alex here. Example 1.11. Set A வந்து 1, 2, 3, 4 elements இருக்கு. Set B ல வந்து 2, 5, 8, 11, 14 elements இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து A to B அப்படின்னு கொடுத்திருக்காங்க. f of x வந்து 3x minus 1. இப்போ represent this function. So 4 waysல கேட்டிருக்காங்க. ஒன்னு arrow diagram, ஒன்னு tabular form, இன்னொன்னு வந்து ordered pair, இன்னொன்னு graphical form. இப்போ முதல்ல for every value of x க்கு நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து f of x equal to 3x minus 1 கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த 1 இதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப f of 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 into 1 minus 1 வரும். So 3 minus 1 which is 2. அதே மாதிரி f of 2 கால்குலேட் பண்ணும்போது 3 into 2 minus 1 இது டோட்டலா 6 minus 1 which is 5. அடுத்தது f of 3 இது வந்து 3 into 3 minus 1. So 9 minus 1 which is 8. அடுத்தது f of 4 இது வந்து 3 into எங்கெல்லாம் x இருக்கோ, ஸோ இங்க f of x னா இந்த இடத்துல x இருக்கு இல்லையா? ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3 into 4 minus 1. ஸோ 12 minus 1 which is 11. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல வந்து ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆரோ டயக்ராமுக்கு இந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸை லிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட் என்ன இங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அதாவது A to B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க மேல வந்து A வரணும், இது வந்து B வரணும். ஸோ ஏவோட எலிமெண்ட்ஸ் இந்த செட்ல கொடுத்துருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம ஏவோட எலிமெண்ட்ஸ்ல காப்பி பண்ண போறோம், பியோட எலிமெண்ட்ஸை காப்பி பண்ண போறோம். ஸோ இதுல வந்து நமக்கு 1, 2, 3, 4 இங்க வந்து 2, 5, 8, 11, 14. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ நம்ம வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி
நமக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ 2 வந்துச்சு. அப்போ 1 வந்து 2க்கு மேப் பண்ணணும். அதே மாதிரி 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 5 வந்துச்சு. அடுத்து 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 8, 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணி 11. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆரோ டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இந்த செகண்ட் சப்டிவிஷன் வந்து டேபிள் ஃபார்ம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ டேபிள் ஃபார்முக்கு நம்ம இதை வந்து எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம ஒரு டேபுலர் காலத்தில் லிஸ்ட் பண்ணணும். இங்கே நம்ம எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 1, அதுக்கு கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 5, இது 3, இது 8, இது 4, இது 11. இது டேபிள் ஃபார்ம். தேர்ட் வந்து ஆர்டர்ட் பேரா கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து f equal to அப்படின்னு சொல்லிட்டு 1, 2 அப்படின்னு போடணும். அதாவது x 1 இருக்கும்போது f of x வந்து 2. அதே மாதிரி 2, 5, அடுத்தது 3, 8, அடுத்தது 4, 14. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு பேரா எழுதுனா இது வந்து ஆர்டர்ட் பேர்ல ரெப்ரசென்ட் பண்றது. அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் கிராஃபிக்கல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் நமக்கு வந்து 11 வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ நான் அந்த யூனிட்ஸ் மார்க் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்கே வந்து 11 வரைக்கும் இருக்கு. ஸோ நான் 2 யூனிட்ஸாக எடுக்கிறேன். அதாவது இது வந்து 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 6, அப்புறம் 8, அப்புறம் 10, அப்புறம் 12. இது வந்து y ஆக்சிஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆர்டர் பேர்லேயே இருக்கு இல்லையா? 1, 2. ஸோ 1ல 2 இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து 2, 5. ஸோ 5ன்றது இந்த 4 and 6க்கு இங்கே நடுவில் வரணும், இந்த இடத்துல இருக்கு. அடுத்தது 3, 8 இங்க வரும். அடுத்து 4, 11. ஸோ 10 and 12க்கு நடுவில் இருக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணா நமக்கு வந்து ஒரு லைன் இந்த மாதிரி வருது. ஸோ இங்க ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம், இங்க ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம இங்க கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து 1, 2, இது 2, 5, இது 3, 8, இது 4, 11. Hi students, this is Alex here. Example 1.12. Using horizontal line test, determine which of the following functions are 1 to 1. இப்போ first graph பார்த்தீங்கன்னா இந்த horizontal line வந்து இது வந்து இந்த curve ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1. So the horizontal line meets the curve at one point. Therefore, it is 1 to 1. The second graph பாருங்க, இந்த horizontal line வந்து 3 இடத்துல மீட் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு சப்போஸ் நான் இதை வந்து ஜாயின் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூக்கு இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூ, இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூ. சப்போஸ் இதை வந்து நான் இப்போ ABC அப்படின்னு எடுத்துட்டேன், இதை DEF அப்படின்னு எடுத்திருக்கேன். பட் இந்த DEF எல்லாமே ஒரே வேல்யூ. ஓகே, ஸோ அதை நம்ம DEF அப்படின்னு எடுக்கிற மீனிங்கே கிடையாது. ஸோ எல்லாமே அது வந்து D தான். இப்போ இதை நான் ஆரோ டயக்ராமா போட்டா இது எப்படி வரும்னு பாருங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ABC அப்படின்னு நான் வேற வேற வேல்யூஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வேற வேற இடத்துல இருக்கு. பட் இது எல்லாமே ஒரே ஒய் வேல்யூ. இங்க ஒரு ஒய் ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும் இந்த இடத்துல, அந்த வேல்யூ தான். ஸோ அதை நான் வந்து டின்னு எடுத்திருக்கேன். இப்போ ஏவும் என்ன ஆகுது அப்படின்னா இது டிக்கு வருது, பியும் டி தான், சியும் டி தான். அப்ப என்ன ஆகுது? ஆரோ டயக்ராம்ல போடும்போது இந்த வேல்யூ எல்லாமே இப்படி மேப் ஆகுது. ஓகே, ஸோ இது நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் நம்ம இந்த கிராஃபே வரைஞ்சோம்
அப்படின்னா அதில் அந்த ஹரிசாண்டல் லைன் வரையும் போது அது வந்து மோர் தேன் 1 பாயிண்ட் மீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நாட் 1 to 1. ஸோ இப்போ நான் வந்து ஆரோ டயக்ராம் வந்து புரியுறதுக்காக போட்டிருக்கேன். பட் நம்ம கிராஃப்ல இருந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் எழுதும் போது நம்ம இந்த ஹரிசாண்டல் லைன் மீட்ஸ் த கர்வ் அட் மோர் தேன் 1 பாயிண்ட் அப்படின்னு எழுதணும். Therefore, it is not 1 to 1. இப்போ தேர்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் மீட் ஆகுது. அப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் ஒய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரே ஒரு இடத்துல மீட் ஆகுறதுனால இது வந்து 1 to 1. Hi students, this is Alex here. Example 1.13. Let A equal to set 1, 2, 3, B வந்து 4, 5, 6, 7. இப்போ function வந்து 1, 4, 2, 5, 3, 6 அப்படின்னு ஆர்டர் பேர்ல கொடுத்துருக்காங்க from A to B. இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நம்ம show that 1 to 1 ப்ரூவ் பண்ணணும், பட் not on 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஆரோ டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ ஆரோ டயக்ராம்ல ரெண்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து செட் A அண்ட் செட் B. ஸோ அதில் செட் ஏ எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணணும். ஸோ செட் ஏல வந்து இங்கே கொடுத்துருக்க செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கே வரணும். 1, 2, 3. அதுக்கப்புறம் இங்கே செட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த செட்டில் வரணும். 4, 5, 6, 7. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி மேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1, 4. அப்போ 1 வந்து 4க்கு மேப் ஆகுது, 2 வந்து 5க்கு மேப் ஆகுது, 3 வந்து 6க்கு மேப் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆரோ டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஷோ தட் எஃப் இஸ் 1 to 1. இது எப்போ 1 to 1 இருக்கும் அப்படின்னா டிஃபரெண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஏல இருக்கிறதுக்கு டிஃபரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹாவ் டிஃபரெண்ட் இமேஜஸ் இன் பி. அதாவது ஒரு வேல்யூக்கு ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த 1க்கு இதோட இமேஜ் வந்து இந்த 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஃபரெண்ட் எலிமெண்ட் ஆஃப் ஏ ஹாவ் டிஃபரெண்ட் இமேஜ் இன் பி அப்படின்னா இட் இஸ் 1 to 1. Therefore, it is 1 to 1. இப்போ இது ஆன் டு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆன் டு இல்லை அப்படின்னா இங்க பாத்தீங்களா ஒரு எலிமெண்ட்டுக்கு இங்க ப்ரீ இமேஜ் இல்லை. இப்போ இந்த 4ஓட ப்ரீ இமேஜ் அப்படின்னா 1, 5ஓட ப்ரீ இமேஜ்னா 2, 6ஓட ப்ரீ இமேஜ் 3, பட் 7க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது டொமைன் இல்லையா, இந்த செட் ஏன்றது இது டொமைன், இது வந்து கோடொமைன். ஸோ 7 இன் கோடொமைன் does not have pre-image in domain. Therefore, it is not onto. It is not onto. Onto ஆ இருக்கணும் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். Hi students, this is Alex here. Example 1.14. If A equal to elements வந்து -2, -1, 0, 1 and 2. இப்போ ஃபங்க்ஷன் வந்து A to B is an onto function அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து x² plus x plus 1. Then find B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து for better understanding ஒரு arrow diagramமும் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து செட் A, இது வந்து செட் B. ஸோ இந்த செட் ஏல என்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இந்த -2, -1, 0, 1 and 2. இந்த செட் B இதை தான் அவங்க கேட்குறாங்க. ஃபைண்ட் B அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கும் நம்ம வந்து f of x கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு f of x equal to x² plus x plus 1 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -2 எடுத்துக்கலாம். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எங்கெல்லாம் x இருக்கோ அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ இப்போ f of -2 அப்படின்னு வரும்போது -2 whole square -2 plus 1 இது வந்து 4 ஆயிடும். -2 ஸ்கொயர் வந்து 4, -2 plus 1 டோட்டலாக இது
2 plus 1 which is equal to 3. அடுத்தது f of minus 1 கண்டுபிடிக்கணும். So minus 1 அப்படின்றது இங்க இருக்க second value. So இந்த minus 1 இங்க substitute பண்ணா இதே மாதிரி minus 1 whole square minus 1 plus 1. So இது 1 minus 1 plus 1 இந்த ரெண்டு cancel ஆகி டோட்டலா 1 வந்திருக்கு. அடுத்தது f of 0. இது 0 square plus 0 plus 1 போட்ட பிறகு 1 வரும். அடுத்தது f of 1. 1 போட்டா 1 square plus 1 plus 1 டோட்டலா 3. அடுத்தது f of 2 போடும்போது 2 square plus 2 plus 1 which is 4 plus 2 plus 1 equal to 7. So இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் முதல்ல இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 3 அடுத்தது 1 அதுக்கு அடுத்தது 1 3 7. அப்ப டோட்டலா நமக்கு ரிப்பீட்டேஷன் இல்லாம என்னென்ன வேல்யூஸ்னு பாத்தீங்கன்னா 1 3 7 இருக்கு. சோ இது எப்படி மேப் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்க ஜாயின் பண்ணிடலாம். சோ -2 வந்து 3, அடுத்து -1 வந்து 1, 0 வந்து 1, 1 வந்து 3, 2 வந்து 7. சோ இது மாதிரி மேப் ஆயிருக்கு. ஓகே, சோ நம்ம ஆரோ மார்க்கும் போட்டுக்கலாம். இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா இது வந்து onto function அப்படினு கொடுத்திருக்காங்க. onto அப்படினா இங்க எல்லா இதுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு அப்படினு அர்த்தம். ஓகே, அப்போ இத தவிர வேற எந்த எலிமெண்ட்ஸும் இங்க இல்ல அப்படினு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு எலிமெண்ட் இங்க இருந்து அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லனா அது வந்து not onto. சோ இது onto-வா இருக்கறனால இது வந்து டொமைன், இது கோடொமைன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல மேப் ஆகுற இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் ரேஞ்ச். சோ இது onto-வா இருக்கு அப்படினா when it is onto இந்த கோடொமைனும் ரேஞ்சும் சேமா இருக்கும். சோ when it is onto range of the function is equal to codomain. அந்த கோடொமைன் அப்படின்றது தான் செட் B. அப்ப நம்ம ரேஞ்ச் எழுதும்போது நமக்கு வந்து 1 3 7 அப்படின்னு வரும் இல்லையா, அதுதான் இந்த செட் BA. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் B அப்படின்னு கேட்டிருந்தாங்க அண்ட் onto கொடுத்திருந்தாங்க. அதனால ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு வச்சு நம்ம இந்த ஃபுல் செட் B கண்டுபிடிச்சாச்சு. Hi students, this is Alex here. Example 1.15. Let f be the function from natural number to natural number. Defined f of x வந்து 3x plus 2. இங்கே x belong to natural number. இப்போ find the images of 1, 2, 3 கேட்டிருக்காங்க இல்லையா. So function values தான் நமக்கு image. So இப்போ f of x equal to 3x plus 2 அப்படின்னா நம்ம f of 1 கண்டுபிடிக்கும் போது எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துல அந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நமக்கு f of 1 வேணும். அப்ப இது 3 into 1 plus 2 அப்படின்னு வரும். So இது வந்து 3 plus 2 which is 5. அடுத்தது இப்ப f of 2. So 3 into 2 plus 2 இது டோட்டலா 6 plus 2 which is 8. அடுத்தது f of 3 கண்டுபிடிக்கும் போது 3 into 3 plus 2 so 9 plus 2 which is 11. So இதோட இமேஜஸ் எல்லாம் வந்து ஒன்னு 5, ஒன்னு 8, இன்னொன்னு 11. அடுத்தது find the pre-images of 29 and 53 கேட்டிருக்காங்க இல்லையா. pre-image அப்படின்னா அதாவது ஃபங்க்ஷன் வேல்யூ 29 நம்ம x கண்டுபிடிக்கணும். இப்போ சப்டிவிஷன் 2 இங்க போடலாம். இது சப்டிவிஷன் 1. இப்போ சப்டிவிஷன் 2 பாருங்க. இப்போ நம்ம f of x இருக்கு இல்லையா, f of x is equal to 3x plus 2. இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவே வந்து நம்ம 29 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுல இருந்து x கண்டுபிடிக்கணும். இப்போ 29 equal to 3x plus 2. இந்த 2 இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணா 27 ஆயிடும். அப்போ இது வந்து 3 ஆல டிவைட் பண்ணும்போது x is equal to 9 அப்படின்னு வந்துரும். ஸோ இதான் இதோட ப்ரீ இமேஜ். இதுலயே இன்னொரு எலிமெண்ட் 53க்கும் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷனை நம்ம 53 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 53 equal to 3x plus 2. அகைன் இந்த 2 இங்க சப்ட்ராக்ட் பண்ணா
51 equal to 3x அப்படின்னு வரும். அப்போ x is equal to 51 by 3. இதை கேன்சல் பண்ணா இது 1 டைம், அதுக்கப்புறம் 7 பேலன்ஸ் இருக்கும். So x வந்து 17. Therefore x is equal to 17. So இது ரெண்டும் இதோட pre-images. The third subdivision இதுல identify the type of function அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒரு சின்ன ஆரோ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நான் இங்கே வந்து 2 செட் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த 2 செட்டுமே வந்து கொஸ்டின்ல பார்த்தீங்களா எஃப் வந்து ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இது நேச்சுரல் நம்பர், இது டொமைன், இது கோடொமைன், ரெண்டும் நேச்சுரல் நம்பர். இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஃபியூ எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ 1 2 3 4 5 6 இப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நேச்சுரல் நம்பர் தான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச வேல்யூ மேப்பிங் பண்ணும்போது, அதாவது 1 இருக்கும்போது இது 5. ஸோ 1 வந்து மேப்பிங் டு 5, 2 வந்து மேப்பிங் டு 8, அடுத்து 3 வந்து மேப்பிங் டு 11. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒவ்வொரு எலிமெண்ட்டும் டொமைன்ல இருக்கிறதுக்கு டிஃபரெண்ட் இமேஜஸ் இன் கோடொமைன் இருக்கு. ஸோ டிஃபரெண்ட் elements of n in domain have different images or different image in different image in codomain. அதனால therefore it is 1 to 1. இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஆரோ டயக்ராம்ல இருந்து நல்லா கிளியரா தெரியுது. இந்த 5 ஓட ப்ரீ இமேஜ் வந்து 1, இந்த 8 ஓட ப்ரீ இமேஜ் இங்க 3. பட் இந்த எலிமெண்ட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் இல்ல இந்த இடத்துல. ப்ரீ இமேஜ் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து ஆன் டு கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் பார்க்கணும். இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து என்னென்னலாம் வந்திருக்கு இது வரைக்கும்? 5, அதுக்கு அடுத்தது 8, அப்புறம் 11. ஸோ இது மாதிரி இருக்கு. ஓகே, பட் கோடொமைன் என்னது? கோடொமைன் ஈக்குவல் டு ஃபுல் நேச்சுரல் நம்பர். இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில எலிமெண்ட்ஸுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ சம் எலிமெண்ட்ஸ் இன் கோடொமைன் does not have pre-image in domain. அதனால it is not onto. அத வந்து நம்ம it is into function அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது it is 1 to 1 and into அப்படின்னு கன்க்ளூட் பண்ணணும். therefore இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ it is 1 to 1 and into function. Hi students, this is Alex here. Example 1.16. Forensic scientist can determine the height of a person based on their length of their thigh bone. They usually do so using the function h of b equal to 2.47b plus 54.1, where b is the length of the thigh bone அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ first subdivision, check if the function is 1 to 1. ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 அப்படின்னு செக் பண்றதுக்கு நமக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட ரெண்டு வேல்யூ அசியூம் பண்ணிக்கணும். அதாவது h of b1 equal to h of b2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த h of b1க்கு நம்ம 2.47b1 plus 54.10 equal to, இந்த இடத்துல b இருக்கிறதுனால இங்க b இருக்கு. இப்போ b1 இங்க b1 வந்துடும். இப்போ இங்க b2 போடணும். ஸோ 2.47b2 plus
54.10. இதில் நம்ம ரெண்டு சைடும் இதை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மீதி எழுதுனா 2.47 B1 equal to 2.47 B2. இந்த நம்பர்ஸ் ரெண்டும் அகைன் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஃபைனலா B1 equal to B2 அப்படின்னு வருது. ஸோ இதை மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து 1 to 1 அர்த்தம். அதாவது நம்ம வந்து ஃபங்க்ஷனோட வேல்யூ இப்படி ஈக்குவலாக எடுத்து அந்த ரெண்டு எக்ஸ் வேல்யூவும் சேமாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து 1 to 1 அப்படின்னு அர்த்தம். இதுதான் ப்ரொசீஜர். Therefore, it is 1 to 1. இது கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். அதாவது இதில் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து ஒன்று பி, இது வந்து ஹெச் ஆஃப் பி. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெச் ஆஃப் B1 ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் B2 அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஹெச் ஆஃப் B1 இருக்கு, ஹெச் ஆஃப் B2 இருக்கு. ஸோ மேபி இந்த B1ல இருந்து இது வந்திருக்கு, இது B2ல இருந்து இது வந்திருக்கு. நம்ம என்ன பண்றோம், இது ரெண்டையும் ஈக்குவல்னு எடுக்கும்போது இது ரெண்டும் ஈக்குவல்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், இது மொத்தமாவே ரெண்டு ஈக்குவல்னா இது ஒரே ஃபங்க்ஷன், இந்த ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு இமேஜ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதனால அது வந்து நம்ம ரெண்டு இருக்குன்னு கன்சிடர் பண்ணாலும் அது அல்டிமேட்டா பார்த்தா அது ஒரே வேல்யூக்கு ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னு வரும். ஸோ அதனால இது வந்து 1 to 1. இது ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் த thigh bone is 50 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல பி வந்து 50 அப்படின்னா ஹெச் ஆஃப் பி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹெச் ஆஃப் பி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 2.47 பி பிளஸ் 54.10. இப்போ இந்த பியோட வேல்யூ இங்க வந்தா அது வந்து ஹெச் ஆஃப் 50, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ ஹெச் ஆஃப் 50 அப்படின்றது 2.47 into 50 plus 54.10. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 7,535. ஸோ இது வந்து 5,420, 23 இருக்கும். ஸோ 5 to 10 அப்புறம் 12. இது ஒரு ஜீரோவும் போட்டாச்சு. ஸோ இங்கே டெசிமல் வரணும், ரெண்டு டெசிமல் மூவ் பண்ணணும். இதோட 54.10 இல்லையா. ஸோ நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். 123.50 இருக்கு, அதோட 54.10. ஸோ 60, இது 771. ஸோ இது வந்து 177.60 அப்படின்னு வருது. இது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இவ்வளோ சென்டிமீட்டர். இது செகண்ட் பார்ட். சப்டிவிஷன் 3 இதுல வந்து ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த thigh bone if the height of the person is 147.96 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட்டை கொடுத்துட்டு இந்த b யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை முதல்ல காப்பி பண்ணிக்கலாம். ஸோ h of b equal to 2.47 b plus 54.10. இப்போ இந்த ஹைட் வந்து 147.96 அப்படின்னு போட்டாச்சு. 2.47 b plus 54.10. ஸோ இந்த 54.10 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ மைனஸ் 54.10. இது வந்து 2.47 b. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 147.96 இருக்கு, அதில் 54.10 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து 86 அப்படின்னு வந்துருச்சு. இது 3, இது வந்து 9. ஸோ 93.86 ஈக்குவல் டு 2.47 b. இப்போ b வந்து 93.86 ஹோல் டிவைடட் பை 2.47. இதை நம்ம வந்து இன்டூ 100 அப்படின்னு போட்டோம், ஏன்னா டெசிமல் இருக்கு டினாமினேட்டர்ல. அப்போ இதோட வேல்யூ b ஈக்குவல் டு 9386 divided by 247. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே லாங் டிவிஷன் பண்ணலாம். ஸோ 9386 இருக்கு, 247
ஸோ இது 4 டைம் போட்டால் எக்ஸீட் ஆகிடும். 3 டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ 21, 12, 13, 14, அப்புறம் 6, 7 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 7, இது வந்து 9 ஆகிடும். இது வந்து 1 பாரோ பண்ணுறோம் இல்லையா, 1, 9, 7, அதுக்கப்புறம் 6. இப்போ இந்த எண்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே 7 இருக்கு, இங்கே 6 இருக்கு. ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணலாம், இன்டூ 8, ஸோ 56 வரும். ஸோ இது வந்து 32, 37, அதுக்கப்புறம் 16, அப்புறம் 3 ஆட் பண்ணால் 19. ஸோ இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகிடுச்சு. ஸோ பியோட வேல்யூ வந்து 38. இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த thigh bone அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே லென்த் எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் இருக்கனால ஸோ 38 சென்டிமீட்டர். Hi students, this is Alex here. Example 1.17. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து from R to R னு கொடுத்துருக்காங்க. f of x வந்து 3x minus 5. Find the values of a and b given that a, 4 and 1, b belong to f னு கொடுத்துருக்காங்க. இப்போ a, 4 belong to the function கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து x வேல்யூ, இது f of x வேல்யூ. இப்போ நான் xக்கு பதில் இந்த இடத்துல a சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதாவது f of a equal to, அப்போ இங்கே என்ன ஆகும், இது 3a minus 5 அப்படின்னு வந்துடும். பட் ஃபங்க்ஷன் வேல்யூ தான், f of x ஓட வேல்யூ தான் 4 when x is a. அப்போ இதை வந்து நம்ம 4னு ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ 3a equal to 9, இந்த 5 அந்த பக்கம் போயிடும். அப்போ a equal to 3. இதே மாதிரி செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 1, b belong to கொடுத்துருக்காங்க இல்லையா, இது x, இது f of x. இப்போ xக்கு பதில் 1 போட்டா that is equal to 3 into 1 minus 5 னு வரும். இது வந்து equal to the function வேல்யூவே வந்து b. அப்போ இதோட டோட்டல் வேல்யூ இது 3 minus 5 equal to b னு வரும். ஸோ minus 2 equal to b. ஸோ a வேல்யூ 3, b வேல்யூ minus 2. Hi students, this is Alex here. Example 1.18. The distance s traveled by the particle in time t hours is given by. So இது ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ find the distance traveled by the particle after 3.5 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 hours அப்படின்னா நமக்கு வந்து இது 3 hours and 30 minutes இல்லையா. இதை மொத்தமாக ஹவரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 30 minutes-ஐ நம்ம டிவைடட் பை 60 அப்படின்னு போடணும். இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் 3 டேபிள் 1/2 வரும், which is 0.5. அப்போ இது வந்து 3 plus 0.5, அது வந்து 3.5 hours. ஓகே, இப்போ இதில் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. நம்ம ஃபங்க்ஷன் வந்து s of t equal to t square plus t by 2. இப்போ நம்ம s of 3.5 கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து 3.5 whole square plus 3.5 by 2. இப்போ நம்ம 35 into 35 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5, 5, 25, இது 15, அப்புறம் 17, அப்புறம் இது வந்து மறுபடியும் 15, 105 வந்திருக்கு. ஸோ இது 5, 2, 2, 1. 2 டெசிமல் மூவ் பண்ணணும் இல்லையா, ஏன்னா நமக்கு வந்து 3.5 இருக்கு. ஸோ இது வந்து டோட்டலாக 12.25 plus 3.5. இப்போ ஹோல் டிவைடட் பை 2. ஸோ நம்ம 12.25வும் 3.5யும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நமக்கு 15.75 வந்திருக்கு. ஸோ 15.75 இது டிவைடட் பை 2 வேற இருக்கு. ஸோ 15.75 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து 7 டைம் 14 வரும். 1 டெசிமல் வச்சாச்சு. ஸோ இங்கே 7 போட்டாச்சு. 8 டைம் 16, பேலன்ஸ் 15 இருக்கு. அகைன் 7 டைம் 14, பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ 5 டைம் 10 வந்துடும். அப்போ டோட்டலாக இதோட ஆன்சர் வந்து 7.875. இது வந்து எஸ் இன் கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு வரணும். இப்போ சப்டிவிஷன் 2 பாருங்க. 8 hours and 15 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 8 hours தனி பிளஸ் 15 minutes தனி. பட் இதை வந்து நம்ம ஹாரா மாற்றோம்னா நம்ம டிவைட் பை 60 போடணும்.
இதை கேன்சல் பண்ணோம்னா 15 4 times 60. ஸோ 1/4 இருக்கு. ஸோ 1/4 நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 0.25 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து அப்போ 8.25 hours. இப்போ நம்ம இதை வந்து S of t ல கண்டுபிடிக்கணும். ஸோ S of 8.25 வரும்போது 8.25 whole square plus 8.25 whole divided by 2. இப்போ நம்ம வந்து 825 மல்டிப்ளை பண்ணிட்டு டெசிமலை மூவ் பண்ணலாம். ஸோ 5 5 25 5 to 10 அப்புறம் 12 8 5 40 41 அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 to 10 அப்புறம் 2 to 4 அதுக்கப்புறம் 5 இது வந்து 16. அடுத்தது 8 5s are 40 8 to 16 அதோட 4 சேர்க்கும்போது 20 அதுக்கப்புறம் இது ஒரு 8 8 64 65 66. இப்போ டோட்டலாக இது 2 5 6 இது 10 இது டோட்டலாக 8 இது 6. ஸோ நம்ம 8.25 அப்படின்றனால 4 டெசிமல் பிளேசஸ் தள்ளி வைக்கும்போது நமக்கு இது வந்து 68.0625 plus 8.25 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணிடலாம். இந்த வேல்யூவோட நம்ம வந்து 8.25 ஆட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 25 இது 11 3 இது 16 ஸோ 7. ஸோ டோட்டலாக நமக்கு இது வந்து 76.3125 by 2. இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 times 6 வந்துடும். பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ 8 times 16 அகைன் 1 டைம் திருப்பி பேலன்ஸ் 1 5 அகைன் பேலன்ஸ் 1 6 அடுத்தது இது 2 டைம் போட்டால் 4 பேலன்ஸ் 1 இருக்கு. இப்போ 5 டைம். ஸோ இவ்வளோ kilometers. Hi students, this is Alex here. Example 1.19. If the function f வந்து R2R defined by இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதை நம்பர் லைனில் பிளாட் பண்ணிடலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து 3 பார்ட்டாக இருக்கிறத நம்பர் லைனில் போடும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே லெஸ் தேன் -2 இருக்கு. ஸோ இந்த இடத்துல -2 எடுத்துக்கலாம். அதோட லெஸ்ஸராக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 2x + 7. அடுத்தது -2ல இருந்து 3 வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து x² - 2. அடுத்தது கிரேட்டர் தேன் 3 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ 3x - 2. ஸோ இந்த நம்பர் லைனில் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து f of 4. f of 4 அப்படின்னா 4ன்றது இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம இந்த வேல்யூ சூஸ் பண்ணணும். இந்த 3 ஃபங்க்ஷனாக கொடுத்ததுல இது எந்த ரீஜனில் வருமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 3 into xக்கு பதில் 4 போடணும். அப்போ டோட்டலாக இது வந்து 12 - 2 which is 10. அடுத்தது சப்டிவிஷன் 2 வந்து f of -2. இப்போ -2 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இருக்கு. ஸோ இந்த -2ல இருந்து 3 வரைக்கும் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சைடு இருக்கிறது வந்து வெறும் லெஸ் தேன் -2. பட் -2 அப்படின்னு வரும்போது ஈக்குவல் டு சைன் எங்க இருக்கும், நம்ம அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஸோ இதோட வேல்யூ x² - 2. பட் இந்த எக்ஸ்க்கு பதில் நம்ம -2 சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இது சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு 4 - 2 which is 2. இப்போ சப்டிவிஷன் 3 பாருங்க. சப்டிவிஷன் 3ல வந்து நமக்கு f of 4 plus 2 times of f of 1 கேட்டிருக்காங்க. f of 4 இப்போதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த வேல்யூ டைரக்டா எடுத்துக்கலாம். 10 plus 2 into f of 1 பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க ரீஜன்ல 1 சம்வேர் இங்கே வரும். அப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து x² - 2. ஸோ பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 1² - 2 போடணும். ஏன்னா நம்ம x பதில் 1 போடணும். இப்போ இதோட ஃபைனல் வேல்யூ 10 plus 2 into இது 1 - 2 -1 வரும். அப்போ 10 - 2 which is 8. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வேணுமோ நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ f of 1 வேணும். f of 1 நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லையா? -2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். அப்போ f of 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த x² - 2ல 1 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ அதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். இதோட வேல்யூ வந்து 1 - 2 which is -1.
அடுத்தது எஃப் ஆஃப் 4 ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நான் டைரெக்டாக அதை 10 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் -3 பார்த்தோம் அப்படின்னா -3 அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஸோ -2 விட கம்மியாக இந்த இடத்துல வரும் -3ன்னு. அப்போ இந்த ஃபங்க்ஷனை சூஸ் பண்ணி -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ அப்போ 2 into -3 plus 7 -6 plus 7 இது டோட்டலாக 1. இப்போ இந்த ஃபுல் ஃபங்க்ஷனையும் நான் காப்பி பண்ணிடுறேன். அதாவது எஃப் ஆஃப் 1 minus 3 times of எஃப் ஆஃப் 4 whole divided by எஃப் ஆஃப் -3. எஃப் ஆஃப் 1 நம்ம ஒன்றா கண்டுபிடிச்சாரு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இது -1 இருக்கு. ஸோ -1 -3 into எஃப் ஆஃப் 4 வந்து 10 whole divided by எஃப் ஆஃப் -3 வந்து 1. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1 minus 30 by 1. அப்போ -31.